Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு day in my life vlog தான். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பேசிட்டே vlog பண்ணலாம்னு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு whole day எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு breakfast and lunch preparation வீடியோ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு breakfast and lunchக்கு என்னலாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த வரகு சேமியா தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதோட ரெசிபீஸ்லாம் வந்துட்டு எப்படி செய்யணும்னு இங்கே பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து இன்றைக்கி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம். இதில் போட்டிருக்கிற ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 லிட்டர் வாட்டர்ஸில் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கணும்னு போட்டிருக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சால்ட் போட்டுட்டு அதில் வந்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கோம். 2 மினிட்ஸ்க்கு மேலே சோக்காக இருந்துச்சுன்னா கட்டி கட்டியாக ஆகிடும்னு போட்டிருக்குறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு மட்டும் சோக் பண்ணி வச்சுருவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது சோக் பண்ணி வச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டோம். இந்த வரகு சேமியா வந்துட்டு இப்போ 2 மினிட்ஸ் வாட்டரில் வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த இட்லி குக்கரில் வந்துட்டு அது 8 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணணும். போட்டுரும். இது இந்த மாதிரி உதிரியாக பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வச்சுருவோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இது ஒரு 8 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைமல்டேனியஸாக குழம்புக்கும் இன்றைக்கி வந்துட்டு சுண்டல் புளி குழம்பு வைக்க போகிறோம். அதனால் குழம்புக்கும் வந்துட்டு சேமியாவுக்கு தேவையான ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈஸியான வேலை சுண்டல் புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். சேமியா நல்லா ஒரு 8 மினிட்ஸ் குக் ஆனதில் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்துட்டு ஸ்லோவாக எடுத்து கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் நார்மலாக ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி இட்லி குக்கரில் ஒரு பிளேட்டில் மேலே கிளாத் போட்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு தாளிப்புக்கு தேவையான நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 பெரிய வெங்காயம், சில்லி வந்துட்டு நான் இதில் 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கொஞ்சம் ஸ்பைசினஸுக்காக. எனக்கு வந்துட்டு ஸ்பைசினஸ் பத்தலை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இறக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட இது வந்துட்டு வரகரிசியில் செஞ்சோங்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஹாட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் சில்லி போட்டிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு அது என்னது வரகரசி சேமியா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது காலையில். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். ஸோ கரெக்டாக டைமர் மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக மிஸ் ஆனாலும் மேபி உங்களுக்கு டேஸ்ட்டு மாறலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு சேனக்கிழங்கு செய்ய போகிறோம். ஸோ இதுதான் இந்த சேனக்கிழங்கு. மிச்சமாக இருக்குது. வந்துட்டு நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரி ஷேப்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது லிட்ரலி ஒரு பொட்டேட்டோ டேஸ்ட்டு தான் கொடுக்கும். அது கூட வந்துட்டு இன்றைக்கி பாவக்காவும் செய்கிறேன். அதனால் இன்றைக்கி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் கிடச்சிது. அதை வந்துட்டு ஒரு 1/2 சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சமாக ஆயிலில் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு பாவக்காய் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், சாம்பார் தூள், உப்பு இது போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மர் பண்ணி எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைன்னா கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு கட் பண்ணும்போது லைட்டாக கையில் வந்துட்டு ஆயில்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். இல்லைன்னா கையிலையுமே வந்துட்டு கொஞ்சமாக இச்சினஸ் கொடுக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான வேலை சுண்டல் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். நாங்கள் வந்துட்டு சுண்டல் தான், வெள்ளை சுண்டல்னு சொல்லுவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெயில் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் இதெல்லாமே போட்டு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாமே போட்டு நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு குழம்பு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம்
கொஞ்சமாக நான் சுண்டலும் ஆட் பண்ணி நான் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு திக்னஸ்க்காக. இன்னொரு கடாயில் அதே மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு போட்டு அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்க சுண்டலையுமே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்துட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுருணும். நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா நல்லா பாயில் பண்ணி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டு, காரம்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்குது, லைட்டாக காரமாக இருக்குது. பட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு புளி ஊற்றிட்டு திரும்ப இன்னும் நிறைய நேரம் கொதிக்க விடணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பயுமே இந்த மாதிரி புளி குழம்பு சாம்பார்லாம் நல்லா கொதிக்க வைக்கணும், அப்போ தான் வந்துட்டு அதோட ரா ஸ்மெல் போகும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ஒரு ½ லெமன் சைஸ் புளி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்துட்டு சேனக்கிழங்குக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சேனக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி போட்டு சாம்பார் பவுடர் இதை போட்டு நல்லா சிம்லேயே வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைமல்டேனியஸாக ஹோல் கிச்சனே வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எதாவது எடுக்கிறேன்னா அங்கங்கே வச்சுட்டேன்னா எனக்கு ஃபைனலாக முடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு குழம்பு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா பாயில் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஒரு சீக்ரெட் டிப் என்னன்னா, எப்பயுமே புளிக்குழம்பு இந்த மாதிரி காரக்குழம்பு ஏதாச்சும் செய்வீங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு கொஞ்சமாக சுகர் பவுடர் ஆட் பண்ணணும். இந்த நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று சுகர் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். குழம்பு குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறது வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வருதுல்ல, ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்துச்சுன்னா குழம்பு வந்துட்டு ரெடின்னு அர்த்தம். கிழங்கும் ரெடி ஆகிட்டாரு. அவருக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு அவரையே எடுத்து வச்சிடலாம். இது இன்னும் கூட கொஞ்சம் மொறுன்னு விடலாம். எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு போல், கிச்சன்லேயே நிற்க முடியல. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, குக் பண்ணியாச்சு. இப்போ எல்லோரும் சாப்பிட்றலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் பாவக்காய் ஃப்ரை. இது என்ன கிழங்கு? ஏதோ ஒரு கிழங்கு ஃப்ரை, சுண்டல் குழம்பு. ஆமாம், அது லைட்டாக அப்போ வந்துட்டு மறந்துட்டு அது என்ன கிழங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் எசென்ஷியல்ஸ்லாம் போட்டிருந்தேன். எனக்கு வந்துட்டு பேக்கிங்கில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கப் கேக் செய்கிறதுக்கு, அப்புறம் ப்ரெட் செய்கிறது, கேக் செய்கிற மாதிரி இந்த டின்னில் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் ப்ராப்பராக எடுத்து உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். பட் ஆதின் வந்துட்டு உடனே எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிட்டேன். இது எப்படி பேக்கேஜ் ஆகி வந்திருக்குதுன்னு உங்கள்கிட்ட வந்துட்டு காட்டினா தான் உண்டு. இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கொடுத்தேன்னா ஃபுல் கவரையுமே பிச்சு எடுத்துருவார். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. ஆக்சுவலாக இது வந்துட்டு 400 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 டின் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி கப் கேக், ஒரு பிரெட், ஒரு மினி கேக் செய்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கப் கேக்குமே செஞ்சு பார்த்தாச்சு. இதோட ரெசிபி உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் இன்றைக்கி வந்துட்டு ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ரெட் பனானா போட்டு, ராகிலாம் நிறையா போட்டு, சாக்லேட்ஸ்லாம் நிறையா போட்டு ஒரு மஃபன் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஹோல்டர் இருக்கிறதுனால கப் கேக்லாம் கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். இனிமேல் நம்ம பேஜில் கொஞ்சம் நிறைய பேக்கிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம பீட்டர் அண்ட் மற்ற எசென்ஷியல்ஸ்லாம் வாங்கணும். இது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மிந்த்ரால கொஞ்சம் ஆக்டிவ் இயர்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாமா? ஸோ மிந்த்ராலேருந்து கொஞ்சம் ஜிம் வியர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். இப்போலாம் கொஞ்சம் ஜிம்க்கு வந்துட்டு ப்ராப்பராக போயிட்டுருக்கேன். அதனால ஒரு ப்ராப்பராக 2-3 செட்டு வந்துட்டு வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் இது வாங்கி ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஆஃபரில் இருந்துச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 டிஷர்ட் அண்ட் 2 பேண்ட் எடுத்தேன். ஸோ செட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தேன். ஒரு டிஷர்ட் வந்துட்டு எல்லோ கலர். எனக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு பிரைட்டான கலர்ஸ்லாம் போட்டுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் யூனிக்காகவும் தெரியும் அண்ட் வந்துட்டு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிஷர்ட். ஒரு எல்லோ கலர் டிஷர்ட்டு. ஃபிட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு என்ன சைஸ், எம் சைஸ் போட்டிருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு நல்லா கிளாத்துமே திக்காக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பாலிஸ்டர் டிஷர்ட் தான். ஸோ ஜிம் வியர்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பாலிஸ்டர் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்வெட் ஆகுறதுலேருந்து தவிர்க்கலாம். காட்டன்லாம் போட்டோம்னா நல்லா ஸ்வெட் ஆச்சுன்னா தெரியும். ஸோ பாலிஸ்டருங்கிறப்ப அது தெரியாது. ஸோ இந்த டிஷர்ட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் எடுத்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஒயிட் கலர் ஜிம் வியரை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இதில் போட்டாச்சு. இதுவுமே நல்ல ஒரு திக்கான ஒயிட்டு, டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு திக்கான ஒயிட்டு. இதுவுமே பாலிஸ்டர் தான். இதுவுமே எம் சைஸு. கீழே மட்டும் பிளாக் கலரில் ஒன்று வந்துருந்துச்சு டிசைனு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்லாம் எழுதிருந்துச்சு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அண்ட் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 செட்டு பேண்ட் போட்டிருந்தேன். உங்களுக்கு அந்த ஷாப்பிங் வீடியோ காட்டிகிட்டு இருக்க ஆதியன் வந்துட்டார். அவர் வந்தாருன்னா என்னால் எடுக்க முடியாது, அதனால் கத்திக்கிட்டே இருப்பான்னு சொல்லி நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பேண்ட் பார்த்துடலாம். 2 பேண்ட் எடுத்தேன். ஒன்று வந்துட்டு ப்ளூ கலர், இன்னொன்று வந்துட்டு வைலட் கலர். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஜாகர்ஸ் மாடலில் இருந்துச்சு. ஸோ குவிக் ட்ரை மெட்டீரியலில் செஞ்சுருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் சன் ப்ரொடெக்ஷன், வேறு குவிக் ட்ரை, அப்புறம் 4-way ஸ்ட்ரெச்சபிள் பேக்கெட்ஸ் இருக்குது 2 பக்கமும். அண்ட் வந்துட்டு வெஸ்ட்டில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி திக்காக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 659 வருது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேண்ட்டு. அது கூட வந்துட்டு இன்னொரு கலர் வந்துட்டு ஒரு மாதிரி வைலட் கலர் மாதிரி ஒரு கலர். இது வந்துட்டு ஃபிக் கலர் மாதிரி போட்டிருக்காங்க. இதுவுமே ரெகுலர் ஃபிட்டு தான். இது ரெண்டுமே வந்துட்டு எல் சைஸ் போட்டிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் உட்காந்து நம்ம காட்டலான்னு பார்த்தா ஒரு குட்டி டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த குட்டி டிஸ்டர்பன்ஸை தாண்டி உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹாலை காட்டியாச்சு. ஈவினிங் வந்துட்டு அது எனக்கு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அவருக்கு டின்னர் கொடுத்து தூங்க வச்சுட்டு நாங்களுமே எனக்கு வந்துட்டு டின்னருக்கு லெஃப்ட் ஓவர் சுண்டல் குழம்பு இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக சிம்பிளாக தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் எங்களோட டின்னரும் போச்சு. ஹோல் டே வந்துட்டு நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணேன். ஸோ எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஜிம் போகிறதுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்துட்டு போக முடியல. ரீசெண்டாக இந்த சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அது கூட வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு லிப் பாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் வந்துட்டு எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக்க எடுத்து கோம் பண்ணிட்டு தூங்கணும். அப்போ தான் ஹேரில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா போய் கொஞ்சம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். எனக்குலாம் பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹோல் டே இப்படி தான் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் இருக்கிற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.